அவரை எதிர்த்து எதிர்த்து பேச நமது இயக்கத் தோழர்கள் 1-2 பேர் அவர் மீது கையை ஓங்கி அடிக்க முனைந்தார்கள். அதற்குள்ளாக காவல்துறை அவரை தமிழ்நாடு பார் கவுன்சில் கட்டிடத்தை நோக்கி அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். இதுதான் நடந்தது. அதாவது வாய் அதிகமா பேசினார்னா அவர் சொல்றாரு, காருக்குள்ள உட்கார்ந்துருக்கவருக்கு எப்படி வாய் அதிகமா பேசுனது தெரியும். ரைட், நம்பர் 1. இரண்டாவது, வண்டியை தள்ளி விட்டாங்களே, அந்த வண்டியை ஓடி வந்து, அது வந்து ஒரு சிறந்த தலைவர்னா ஓடி இறங்கி வந்து இந்த வண்டியை தூக்கி விட்டுட்டு, தம்பி நீங்க செஞ்சது தப்பு, இனிமே அப்படி செய்யாதீங்க அப்படின்னு இவர் வந்திருந்தாருன்னா உண்மையிலேயே அது ஒரு நல்ல விஷயமா தான் இருந்திருக்கும். பட் அவர் அதை செய்யல. உள்ள இருந்து அடிக்கட்டும், இன்னும் 2 அடி அடிக்கட்டும் அப்படின்ற மாதிரி தானே உள்ள இருக்காங்க. அது வந்து நல்ல உதாரணமே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இது நல்ல தலைமையே கிடையாது. இப்ப தலைவர்களை பார்த்தா பல இடங்கள்ல, இவர் மட்டும் கிடையாது, பல பேரை நான் பாக்குறேன். ஒரு தலைவர் வந்து மேலே ஏறி உட்கார்ந்துக்கிட்டு தொண்டர்களை ஏவி விடுறது, அவங்களாம் அப்பாவி தொண்டர்கள். அதாவது அடி வாங்கினவனும் அப்பாவி, அடிச்சவனும் அப்பாவி தான். சோ அந்த அடி வாங்கினவன் ஒரு அப்பாவியா, ஒரு நான் வந்து சட்டத்துல இந்த மாதிரி ஒரு தப்பு இருந்ததுன்னா, சட்டத்தை மீறாங்கன்னா நான் யாரா இருந்தாலும் தட்டி கேட்பேன்னு அவன் போய் நின்று முன்னாடி வர்றான். ஆக்சுவலி அதுவே தப்பு. ஓகே.